நமஸ்காரம். நீடா கணேசன். என்னுடைய மொபைல் வந்து 9715798626. இப்போது முழுமுதற் கடவுள் முக்கண்ணன் மைந்தன் விநாயகரை பற்றி சில விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம். பிள்ளையார் சுழி போட்டு தொழில் எதுவும் தொடங்கு. ஆக பிள்ளையார் சுழி போட்டு நம்ம வந்து தொடங்கினோம்னா நம்ம சுழி சரியாயிடும் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்துலேருந்தே முழுமுதற் கடவுளாக அதை நம்ம வச்சுருக்கோம். இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வரப்போடுது. இப்போ பிள்ளையாருக்கு வந்து முதல்வர்கள் முதலாக சில காரியங்களை பண்ணவங்க யார் அப்படிங்கிற சின்ன விஷயங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நானும் எனக்கு தெரிஞ்சதை பல பேரோட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் விநாயகருடைய பக்தர் யார் அப்படின்னாக்க முருகண்டி அப்படிங்கிற ஒரு முனிவர் தான். இப்போது பிள்ளையாருக்கு நம்ம கொழக்கட்டை செஞ்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம். இதை முதல்ல கொழக்கட்டை பண்ணி செஞ்சு நைவேத்தியம் பண்ணது யார் தெரியுமா? அருந்ததி, வசிஷ்டருடைய மனைவி. பிள்ளையாருக்கு வந்து தோப்புக்கரணம் போடுறோம், தலையில் குட்டிட்டு தோப்புக்கரணம் போகிறோம். இதை முதல்ல பண்ணது யாருன்னா அகஸ்திய முனிவர். தோப்புக்கரணம்ங்கிறது எல்லா எக்ஸசைஸையும் ஒரே விஷயத்தில் அடக்கியிருக்கு. மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், ஈஸியாக நம்ம வந்து நினச்சிக்கிற காரியங்களை ஈஸியாக பண்ண முடியும், உடம்பு ரிலாக்ஸ் ஆகும், பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். அதுக்கப்புறமா விநாயகருக்கு முதலாக அகவல் பாடினது யாருன்னாக்க ஔவை. இப்படி பல விசேஷங்கள் இருக்கக்கூடிய விநாயகருக்கு மதுரையில் வந்து விசேஷமான முக்குருணி விநாயகர்னு இருக்காங்க. முக்குருணி விநாயகருங்கிறது அவருடைய பேர் கிடையாது. அந்த காலத்தில் வந்து வீசம், சேரு, படி, மரக்கால் அப்படிங்கிற மாதிரி முக்குருணிங்கிறது ஒரு அளவு. அந்த முக்குருணிங்கிறது 6 படிங்கிறது முக்குருணி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. 4 படி வந்து ஒரு மரக்கால், 24 மரக்கால் வந்து ஒரு மூட்டை. ஸோ அந்த கணக்கெல்லாம் வரும். இப்போ அந்த முக்குருணி விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விசேஷமான கொழக்கட்டை பண்ணுவாங்க. ஒரே கொழக்கட்டை. முக்குருணினாக்கா 6 படி, 6 3 18 படியில் பச்சரிசி, 1 படி நெய், 1 படி எள்ளு, 40 படியில் வெல்லம். இதை வச்சு ஒரே கொழக்கட்டையாக பண்ணி மூங்கில் தோழியில் கொண்டு வந்து அதுக்கு இது பண்ணுவாங்க, நைவேத்தியம் பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதை பார்த்து ரசிப்பாங்க. ஸோ விநாயகரை கும்பிட்டோம்னாலே நம்முடைய கஷ்டங்கள் தீரும், வேதனைகள் அகலும், எதிர்காலத்துக்கு ஏதோ நல்ல வழி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல நம்பிக்கையான விஷயங்கள். அதை நான் சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அப்புறம் மதுரையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடுக்கக்கூடிய குங்குமம், அது எவ்வளோ பவர்ஃபுல்லான குங்குமங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு வெளியிலேருந்து வந்தக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாலும் அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அவருடைய மேக்னெட்டிக் பவர் எவ்வளவு இருக்குது, அவருடைய டெசிபல் பவர் எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ தூரம் பவராக கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது அபரிமிதமாக இருக்குது. சரி, இப்போ வாங்கினது தான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குங்குமத்தை வச்சு அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. எந்த விதமான குறையும் இல்லாமல் அதே பவரோடு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அந்த குங்குமத்தினுடைய பவர் தெரிய மாட்டேங்குது. கோயிலுக்கு போகிறோம், குங்குமம் வாங்குகிறோம், நெத்தியில் வச்சுட்டு அப்படி தூணில் தட்டி விட்டுட்டு வந்துடும். அது நம்ம அதை மாற்றிக்கணும். இனிமேல் குங்குமம் வாங்கினாக்கா அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும், விரயம் பண்ணப்படாது, அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுமாதிரி விபூதியினுடைய இது வந்து விபூதி இல்லாட்டி பாழ்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த விபூதியில் வந்து சொர்க்கம் நரகம் ஒரு சின்ன கதை மாரி ஒன்று சொல்லுவாங்க. சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லி இருக்கு, எவ்வளவோ இருக்குன்னு சொல்லுவாங்க. நரகத்தில் என்ன பண்ணுவாங்களாம், செக்கு இழுப்பாங்களாம், கொதிக்கிற தண்ணியில் போட்டு அவங்கள வந்து சித்திரவதை பண்ணுவாங்களாம், கசையீடு கொடுப்பாங்களாம். அவரவர் செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாரி அங்கே அவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஒரு வசிஷ்ட முனிவர் இங்கேருந்து என்ன பண்ணுறாருனாக்க இதை எட்டி பார்க்குறாரு. போகிற வழியில் வந்து இந்த கீழே தான் நடக்கும், மேலே ஹோல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்பிக்கை. பார்க்குறச்சு ஐயோ இவ்வளோ அவசரப்படுறாங்களே, பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம். அவர் போய் அடுத்த செகண்டே அங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியலையாம். அந்த அவ்வளோடைய எண்ணெய் கப்பலில் இருக்கிற ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. கசையடியெல்லாம் ஒன்றுமே தெரியல, ஆனந்தமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு எதுவும் ஒன்றுமே புரியலையா. உடனே இந்திரனுக்கு பெரிய டவுட் ஆகிடுது. இப்போ அங்கே போய் கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ தூரம் அவஸ்தப்பட்டவங்க ஒரு செகண்டுக்குள்ளே எப்படி அவளுக்கு இந்த நிம்மதி கிடைச்சது இல்லைக்க. அதை முனிவர் வந்து பார்த்துட்டு போகும்போது அவர் நெத்தியில் வச்சுருந்த விபூதியில் ஒரு சின்ன துளி உள்ளே விழுந்திருக்கு. அந்த பவர்னால தான் இவாளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விபூதி குங்குமத்தினுடைய பவருக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்தார்.
எல்லா பொருளையும் கடையில் வாங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாருனாக்கா எல்லா பொருளுக்கும் என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த விபூதியில் வந்து எக்ஸ்பைரி டேட் போட மாட்டாங்க. அவர் வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு என்ன இதில் எக்ஸ்பைரி டேட்டே போடலையே அப்படின்னு கடைக்காரன்ட்ட கேட்கச்ச, கடைக்காரன் சரியாக பதில் சொல்ல முடியாமல் இருக்கச்ச நான் அங்கே இருந்தேன். அப்போ சொன்னேன், இல்லை இது மூலிகைகள்னால செய்கிறது, இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாது, தவிர கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணி அப்படியே நாங்கள் எடுக்கிறதுனால நம்பிக்கையின் பேரில் அதை வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், அதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவர் கேட்கல. சரி ரேட்டு நீங்கள் சொல்ல புரிஞ்சுக்கிறேன், இதை நான் எடுத்துக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார். உங்கள் எக்ஸ்பைரி டேட் தள்ளி போகும், அதனால் தைரியமாக வச்சுக்கலாம், அந்த நம்பிக்கை மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம், தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆக நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய எண்ணங்களும் நம்ம செய்யக்கூடிய உதவிகளும் தான் வாழ்க்கையில் நம்மளை வந்து முன்னேறது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் விடைபெற்றுக்கிறேன். வாழ்க வளமுடன்.